ஆக வாழ்க்கையில் இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் என்னெல்லாம் நமக்கு பிரச்சனை பண்ணுறார் அப்படின்னா மெயினாக வேலையில் பிரச்சனை பண்ணுறார். ஸோ உங்களுடைய 5ஆம் இடத்தை தான் பார்க்குறார். 6ஆம் இடம் நம்முடைய சர்வீஸ் ப்ரொஃபஷன். ஸோ 10ஆம் இடமும் நம்முடைய ப்ரொஃபஷன் தான். அங்கே பார்க்குறாரான்னா இல்லை. அதனால் யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்க, குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருங்க. அது மட்டும் இல்லை, நான் எனக்கு பெரிய பெர்மனண்ட்டு போஸ்ட்டு, எனக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை, விஆர்எஸ் இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த கிரகம் நமக்கு வேலையை விடுவதற்கோ, வெளியேற்றப்படுவதற்கோ, வேலையை விட்டு தூக்குவதற்கோ, லே ஆஃபில் இருக்கிறதுக்கோ அல்லது நிறைய மாற்றங்களை உங்கள் லைஃப்பில் உருவாக்குவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், வேலையில் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. எவ்வளோக்கு எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்குது.